வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாரும் நல்லா இருக்க மாட்டீங்க. எல்லாம் ப்ரெஷர் பிபி ஏறி போய் அப்படி தான் தமிழகமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. என்ன பண்ணுறது? எலெக்ஷன் பரபரப்பில் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்து ரிலாக்ஸ்டாக இருக்கலான்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பரபரப்பே ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கே இப்படின்னா அந்த பதவிக்காக போராடுறவங்களோட நிலைமை உண்மையிலேயே பாவம். 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. இன்றைக்கி என்ன தேதி? 9 தேதி ஆயிடுச்சு. இத்தனை நாளில் ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் மிகப்பெரிய லெசன் தான் எல்லாருக்குமே. நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நிறைய பாடங்களை எல்லாருமே ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நிதானம் எல்லாருக்குமே இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத ஆக்ரோஷம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கொட்டு தான். எல்லாருக்கும் ஒரு கொட்டு தான். ஜெயித்தவங்க தோற்றவங்க எல்லாருக்குமே ஒரு கொட்டு கொடுத்தா கடவுள் ஒரு மிகப்பெரிய சோதனையை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். சூப்பருங்க. மேலெல்லாம் ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் நமக்கு காட்டுது. அதெல்லாம் நம்ம பார்த்து தெளிஞ்சு நடந்துக்கணும். எனிவே எல்லோரும் ரொம்ப ப்ரெஷராக தான் மக்கள் ஃபுல்லாக இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பிடிச்சவன் பிடிக்காதவன் போனவன் வந்தவன் சின்னது பெருசு எல்லாருமே ப்ரெஷர்லேயே தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் காமெடி நல்ல ரிலாக்ஸாக சாங்ஸ்லாம் போட்டிருக்கேன். என் சேனலில் போய் பாருங்கள். முடிஞ்சால் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வயசு என்ன வேண்டியிருக்கு? வயசு என்ன உன் வயசுன்னெலாம் கிண்டல் பண்ணுறீங்க? என் வயசு என்ன வந்தால் நான் போடுற பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தலைலாம் சீவ முடியாது. இதுதான் இப்படி தான் இஷ்டம்னா பாருங்கள், இல்லைனா போங்க. இவ்வளோ தான் என்னால் செய்ய முடியும். எனக்கு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பாடல்களை போட்டால் அதில் கமெண்ட்லாம் அப்படிலாம் போடக்கூடாது. தப்பு. பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? சரி, ஓகே. எல்லா பரபரப்பெல்லாம் ஓரளவுக்கு நாளைக்கு இந்த டைமுக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு நிதானம் வந்துடும். தமிழகத்தில் ஒரு அமைதி நிலவி ஒரு அருமையான விஷயங்கள் நடக்கணும். நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கணும். அதுக்கான படிப்பினை தான் இந்த 5 நாட்களாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லது நடக்கும் நம்புவோம்.